போதை பொருளுக்கு அடிமையான என்னை டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் எனது கடைசி ஆசை அம்மாவுக்கு ஓர் கடிதம். இக்கடிதத்தை நான் பேனா மையால் எழுதவில்லை, என் கண்ணீர் துளிகளால் எழுதி கொண்டிருக்கிறேன். மரணம் என்னை அழைக்கிறது, இதோ நெருங்குகிறது, நெருங்கியும் விட்டது. நாளை இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். எத்தனை வலிகள் வந்த போதும், எத்தனை வேதனை வந்த போதும் 2 மாதங்கள் என்னை சுமையாய் நினைக்காமல் சுகமாக நினைத்த உன்னை வெட்டை வெளிதனில் தொலைத்துவிட்டு இன்று நான் காணல் நீரில் தேடிக்கொண்டிருக்கிறேன் அம்மாவின் பாசத்தை. நான் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன் மடியில படுத்து கதறி கதறி அழ வேண்டும் போலிருக்கிறது. அம்மா, நான் மறுபிறவி எடுத்து திரும்பவும் வருவேன். மீண்டும் நல்லவனாய் வாழ்ந்து முற்றுப்புள்ளி வைப்பேன் அம்மா. Excuse me, I've got £1. No. Come on. No. So £1? No. Why not? Because I haven't got no money on me. No, £1 there, sir. £1. Thank you. Hi, sir. You got £1? I haven't got money. Sorry. They give you £1. I say I haven't got money. I have to eat, please. Can I give you £1, man? Sorry, I haven't got money. I want to call the police if you follow me. Can I give you £1? I say I haven't got money. I'll call the police. Alright? கோனண்ணே எங்க இருந்தவன் காணல அது தெரியாது என்ன நடந்தது? அவன் கதை அவன் அங்கே சாதப்பன் மாதிரி கஷ்டப்பட்டு காசையில் உழைச்சி இதுன்ற விட அதான் தாலி வரைக்கும் வீடு வச்சு அனுப்புவேன் வந்தேன். அவன் இல்லை தற்கொலை சீக்கிரம் ட்ரை பண்ணி என்ன அப்படி சொல்றீங்க? அந்த ட்ரெயினுக்கு ஊற்றி விட்டான். ஐயோ, அவனை கூட்டில அள்ளி இருப்பாங்க. அதுவும் வந்து ட்ரெயினுக்குள்ள என்ன நடந்தது, சைட்ல நான் போய் வெடிபட்டது என்ன முன்னுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு விழுறதோ சாகரன்னு சொல்லி அந்த முடிவெடுக்கலாம் போச்சு. அதோட கடையத்தை எழுதி வச்சுட்டு இல்லை விழுந்துட்டாராம். இப்போ ஆள்கவும் ஆகல என்ன. இப்போ இதால் யார் பிரச்சனை, தேவைப்பண்ண தான் பிரச்சனை வந்து இனி சௌரங்கள்கிட்ட இது பிரச்சனை. இனி இங்கே வார பொடிகள் இப்படி போகிறானுக்கு அதுவும் பிரச்சனை என்ன. இருந்த வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை வரப்போ என்ன அந்த அட்ரஸ் இதெல்லாம் கடையத்தை போட்டு வலிக்கிறான் வந்து என்ன. இதால் எங்களோட சனம் கூட கஷ்டம் வந்து என்ன. அது சரி, அப்போ இந்த அட்ரஸ் கொடுத்த வேண்டிய பாடம் அப்படித்தான். அப்படி இல்லை, அவனுக்கு வாழ்றதும் ஆசையோ இல்லது வேண்டும் சொல்லி அரை ஒரு தீர்மானம் என்ன நடந்துக்குன்னு சொன்னான். ட்ரெயினுக்கு குதிக்க போயிருக்கிறான், ட்ரெயின் வலிக்கிட்டுது. அவருக்கு அரை ஒரு ஆசை டக்குன்னு சைட்டில் தான் அடிபட்டு போச்சு. சைட்டில் அடிபட்டோன்னே இப்போ கோமாவில் என்ன. சரி, கோமாவில் நிலப்பாடு நிலப்பாடு என்ன இனி கோமாவில் இனி இப்போ அவனை விட பிரச்சனை, அவனை குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. 83 நடந்த கலவரத்துல அப்பாவை ஆமிக்காரன் சுட்ட பின்பு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் எல்லோரையும் வளர்த்தனி என்று எனக்கு நல்லா தெரியும். நான் படிச்சு நல்லா உன்னை வச்சிருக்க வேணும் என்று நான் தான் நினைச்சிருந்தேன். அப்படி வச்சிருக்க மாட்டாமல் போனதுக்கு நான் இன்றைக்கு வேதனைப்படுறேன். நான் பிறந்து உன் அருகில் படுத்திருக்கும் போது என்னை தூக்கி ஆசையாய் முதல் முத்தம் கொடுத்தவளும் நீதான். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான். ஹலோ அம்மா. ஹலோ, அது நான் விளங்குதா? ஓ நான் கலைக்கிறது. அது நான் தான் தம்பி. அப்போ நான் இருந்து கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன விளங்கிற எடுத்தோன்னு கேட்கறது யார் சொன்னது? லண்டன்ல இருந்து வந்தவை எல்லாம் உன்னை பற்றி காலால கேட்காத மாதிரி சொல்லுவீங்க. நான் நம்பாம தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையான சொன்னதுக்கு பிறகு என்னால நம்பாம இருக்க முடியல.
நம்பிக்கை ஆனால் சொன்னது நம்ப வேண்டாம் போய் இதெல்லாம் போய் அதை இப்படித்தான் எல்லாம் சொன்னீங்கன்னா போய் அப்போ நான் நம்பக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வடிவா கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க நாங்க வெறுவாசல்ல இருந்து சங்கட்டி மாட்ட நகையில இருந்து எல்லாம் விட்டு நீ அனுப்பின விட்டு நீ செய்யறதும் காணும். படிக்க போறேன் நான் யூனிவர்சிட்டி போறேன் வேலைக்கு போறேன். நீ இந்த அவமானத்தை வச்சுட்டு போகாத. அன்புள்ள அம்மாவுக்கு நீ நலமாகவே இருப்பாய் என்ற நம்பிக்கையில் உன் ஆசை மகன் எழுதிக் கொள்வது. முதலில் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா. மன்னிப்பு என்றதும் அவசரப்பட்டு மன்னித்து விடாத. உன் மகன் மன்னிக்க இயலாத தப்பு தான் செய்திருக்கிறான். ஒன்றா ரெண்டா வார்த்தையில் அடங்காது. போன பிறப்பில என்ன பாவம் செய்தோனோ தெரியவில்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமையெண்டும் புரியல. 18 வயது வரை பார்த்து பார்த்து வளர்த்த அதே உன் செல்ல மகன் இன்று அவமான சின்னமாய் இக்கடிதத்தை எழுதுகிறேன். ஏன் தம்பி பிரச்சனை? என்ன பிரச்சனை? பசி அண்ணன் பசி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் உங்களுக்கு என்ன வேணும்? 10 பவுன் காசு இருந்தா தாங்கண்ணே. உன்னை நம்பி எப்படி 10 பவுன் காசு ஆகுது? உங்களோட பிரதர் அணைச்சி கொடுங்க அண்ணே. கூப்பி விளக்குல படித்து உயர்தர பரீட்சையில மாவட்டத்துல முதல் மாணவனா வந்த போது நீ நினைத்தாய் இது மட்டும் காணாது, நீ வெளிநாடும் சென்று படிக்க வேண்டும் என்று. அதுபோல எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தது லண்டனுக்கு. ஆனால் கூப்பி விளக்கில் பெற்ற அறிவை மின் விளக்கில் பெற தவறிவிட்டேன் அம்மா. தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூட பாராது இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அடமானம் வச்சு என்ன வெளிநாடு அனுப்பி வச்சனே. நான் கழுத்துல ஸ்டெலஸ்கோப்பை மாட்டுவன் என்று நம்பி. ஆனால் இங்கு நான் எனக்கு ஊசி குத்துறதுக்கு இடமே இல்லை. 2 வருடம் யூனிவர்சிட்டிக்கு ஒழுங்காகத்தான் போய் வந்தனான். எனது நடையுடைய பார்த்து நண்பர்கள் பட்டிக்காட்டான் என்று சிரித்தார்கள். நானும் அவர்களுக்காக ஏதேதோ எல்லாம் செய்தேன். ஆரம்பத்தில் எண்ணெய் விட்டு ஜெல் வைத்தேன், சாயம் வைத்தேன், பாலுக்கு பதிலாக பியர் குடித்தேன். இடுப்பில் போடும் காட்சட்டையை இடுப்புக்கு கீழே மாட்டினான். என்ன அதிசயம் என்றால் நண்பர்களே இல்லாத எனக்கு நண்பர்கள் பலர் வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்தோம். இன்னும் சில நாட்களில் தியேட்டருக்கு சென்று பார்த்தால்தான் படம் என்றும் நினைத்தோம். நாட்கள் செல்ல செல்ல கலர் படம் நீல படமாக மாறியது. நரம்புகள் முறுக்கேறி காம உணர்ச்சியை தூண்டியது. பெண்களை பார்த்து கொச்சை வார்த்தைகளால் கிண்டல் அடித்தோம். அவர்கள் முகம் சுளிப்பரை பார்த்து குதூகலித்தோம். ஊரார் அறிந்தவர்கள் என்னை பார்த்து நிறைய மாறிவிட்டா தம்பி என்றார்கள். இவர்கள் நாகரிகமாய் வாழத் தெரியாதவர்கள் என்று எனக்குள் சிரித்துக் கொண்டேன். கொலிஜுக்கு கட் பண்ணி படம் பார்த்தேன். அதனால கிடைத்த கிராண்டும் கிடைக்க முடியாமல் போனது. படிப்புக்கு பணம் தேவை என்று உனக்கு பொய் சொன்னன் அம்மா, உனக்கு பொய் சொன்னன். நீயும் அடமானம் வச்சதை விற்று எனக்கு கத்த கத்தையாய் பணம் அனுப்பி வச்ச. பணம் பியர ட்ரக்ஸாக மாற்றியது. முதல் அனுபவம் அருவருப்பாக இருந்தாலும் பழக பழக சொர்க்கமாக இருந்தது. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு பொய் சொன்னதை நினைத்து வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். உன் பிள்ளை தொலைந்து போனது தொலைந்ததாகவே இருக்கட்டும். என்னை தேடி என் பாவ மூட்டைகளை உன் தலையில் நீ சுமக்காதே. நீ சுமந்ததும் காணும், மக்கள் முன்னால் நீ அவமானப்பட்டு நின்றதும் காணும். உன்னை பார்த்தோன்னா நின்றேன். என்ன விஷயம்? என்னது காசு உனக்கு இல்லை சொன்னா என்னோட காசுக்கு வேற வேணா? என்னது என்னோட காசுக்கு வந்து காசு தெரியல. ப்ளீஸ் ஒரு 10 பவுன் என்ன முடிவாக கேட்கு தாரீங்களோ இல்லையோ? காசு தர மாட்டேன் நான். உனக்கு கடைசி வந்தாலும் இங்கே என்னோட காசுக்கு வேற காசு இல்லாடா போட. அட்வைஸ் பெரிய அட்வைஸ். ஓ, நண்பர்கள் பலர் ஒரு கட்டத்தில் திருந்திக் கொண்டனர். எனக்கும் புத்திமதி கூறினர். ஆனால் நான் அவர்களை மைண்ட் யுவர் பிசினஸ் என்று முகத்தில் அறைந்தால் போல கூறி நட்பையே துண்டித்தேன். No, sorry. No. Please. No. You got 1 pound. No. It's 50p. No, I'm following me. ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதது போல என்னால் உனக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை அம்மா. என்னை தூரத்தில் தூக்கி எறிந்து விட்டு தொலைந்து போ என்று சாபம் கொடுத்து விடு.
வீட்டுக்கு போனவுடன் மறக்காமல் தலை முழுகிக்கொள். அப்படியே அக்காவுக்கும் தங்கிகளுக்கும் சொல்லிவிடு, உங்களுக்கு இனிமேல் அண்ணா என்று ஒருவன் இல்லை என்று. என்னுடைய வாழ்க்கையில் அம்மா பிள்ளை இருவருக்கிடையிலும் நீண்ட இடைவெளி வந்தது உண்மைதான். 18 வருட காலமாக உன் அரவணைப்பில் இருந்த பொழுது நானும் நல்லவன்தான். அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்குதா? எத்தனையோ பேர் சொன்னவியல், பிள்ளை என்று பெத்தா உண்ட பிள்ளை மாதிரி பெற வேண்டும் என்று. அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லி பூரிப்பு அடைவாயே. இனி அந்த பூரிப்பை இந்த பிறப்பில என்னால தர முடியாதம்மா. பக்கத்து வீட்டு பொன்னம்மா அக்கா தனது பிள்ளைகளுக்கு என்னை உதாரணம் காட்டி புத்துமதி கூறுவார். ஆனால் அவர்கள் இன்று பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றுவதற்காக வீர மரணம் அடைந்திருக்கின்றனர். ஆனால் இன்று நான் அவர்களது கால் தூசுக்கும் சமமாக மாட்டேன் அம்மா. கெட்ட பழக்கங்கள் எனக்குள் புகுந்து கொள்ள நாட்கள் வருடங்களானது. தம்பி, நீ இன்னும் வேலை எடுக்க இல்லையோ என்று பசி மயக்கத்துடன் கேட்டபோது, அம்மா நான் இன்னும் நிறைய படிக்கிறேன் என்று போரை மயக்கத்தில் சொன்னேன். இன்றும் எழுத்தில் எழுத முடியாத, வாயால கூற முடியாத இழி செயல்கள், குற்றச் செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு எந்த நேரமும் போலீசால விலங்கிடப்படலாம் என்ற நிலையில நடுத்தெருவில இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அம்மா. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல எல்லாம் முடிந்த பின்புதான் செய்தவை எல்லாம் தவறு என்று உணர்ந்திருக்கிறேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. இங்கு நான் போதை எனும் தீயில் மெழுகாய் உருகி கொண்டிருக்கிறேன் அம்மா. இதெல்லாம் உனக்கு விளங்காது, விளங்கவும் கூடாது. உன் பிள்ளை நல்லவன் தான் என்று நீ பகல் கனவு கண்டுகொண்டே இரம்மா. இந்த பாஸ் இருக்கிறார், இவரோட 10,000 பவுண்ட்ஸுக்கு ரக்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் கொண்டு விற்க சொல்லி அதை வித்த நீ. ஓ, கொடுத்துருவா தான் காசு, வித்து காசு கொடுத்த நீ. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல வரையில தந்தை வர்றான், நான் வித்த நான் என்ன காசு வரையில என்னட்ட. இங்கே பார், இந்த சாப்பிட்டு போதெல்லாம் மேல தேவையில்லை. அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு போய் கேட்கலாது, பேரண்ட்ஸுக்கு சொல்லிடலாது. இதுக்கு தான் நான் வந்தேனான்னு சொல்லி நான் ரோட்டில் காண்டன் இருந்தான் அவங்கள காசு கேட்க முடியும். காசு என்ன கிடைச்ச உடனே நான் கொண்டு தான் முதல் தந்த மாதிரி. எந்த பஸ்ஸுக்கு காசு வேணும், ஆனால் அதுலேருந்து ஒரு பெனியும் இன்னும் கைக்கு வரையில. அதுதான் நான் சொல்ல வரேன். ட்ரக்ஸ் எல்லாம் வித்தது உண்மை. 3 மாதத்தோட இருந்துக்கிறேன் எனக்கு. இந்த 3 மாதத்தில் அது கைக்கு காசு போய் சேரணும். அப்படி சேர இல்லையோ உன்னை போட சொல்லியாச்சு எனக்கு கூட. ஐ ஆம் சாரி. இருந்தாலும் நான் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். சின்ன தவறுகள்தான் மெல்ல மெல்ல நாளைய பெரும் குற்றமாகிறது என்பதை நாளைய இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுவதில் மட்டுமல்ல, அவரவருடைய குணத்தில் உள்ளது என்று நிறைய பேரிடம் நானே வாதாடி இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு செயலும் வித்தராசில போடுற நிறைப்படி போல எம்மை மேலே அல்லது கீழே கொண்டு செல்கிறது. எனது ஆசையும் வெறியையும் தீர்த்து கொள்ள உன்னை ஏமாற்றிய நான் நல்லவன் என்றே நீ நம்புகிறாய். நீ ஒருவேளை என்னை பற்றிய உண்மை அறிய நேர்ந்தால் நான் இப்பொழுது திருந்தி அதே 18 வயது நல்ல பிள்ளையாகிவிட்டேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கடிதத்தை நான் வந்த பொதிலிருந்து வீட்டுக்காரனிடம் கொடுத்து விடுகிறேன். Come on, help me. Come on, Uzi. திங்க் பண்ணணும் என்னத்துக்கு நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோம்.
என்றதை நினைச்சாங்கண்டா எல்லாம் திருந்துவாங்க. அதை விட்டுட்டு சும்மா அதுக்கு இதுக்கண்டு போய் சேர்ந்து எல்லாம் சரி லைஃபே போகுது. என்ன பொடியல் அந்நியமாக போய் கொண்டு இருக்காங்க. அண்டைக்கு இருந்து காசு ஓட்டுறாங்க ஞாபகம் இருக்கு. தெரியும் ஆனால் என்னது இப்படி செய்கிறாங்கன்னு தெரியும் கிடக்கு. என்ன செய்யறான் அவன் வந்து கெட்டு போனான். இனி திருந்த அவன் நினைக்கிற டைமில் அவன் திருந்தையெல்லாம் போச்சு. ஏன்னா அவன் அந்த எல்லையை தாண்டிட்டான். காசிப்பு காஞ்சா அதுன்னு சொல்லி அவன் எல்லாம் முடிஞ்சுது வந்து. அப்போ என்ன இனி ஒன்றும் செய்யலாம் கிடையாது. இப்போ இருந்த வீட்டுக்காரன பிரச்சனை வருது தெரியாது. அடுத்த பிரச்சனை கிடையாது. அந்த அட்ரஸ் தான் எழுதிக்கல இதுன்னு வச்சுக்கிறான். கொடுத்தவனுக்கு என்ன பிரச்சனை இருப்போம் என்னண்டு அவன் இப்போ நீ இங்கே தெரியும் போலீஸ் எந்த வீட்டை இருந்த போனோம்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். என்ன விஷயம் இப்போ இதால எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்து நீ அந்த குடும்பம் இல்லை பாவம் வந்து அங்கே இருந்து உழைச்சி பிழைச்சி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட இங்கே வந்து இப்படின்றோன்னா அவன் குடும்பம் அவன் ஒரு ஆண்டு குடும்பம் அவன் சௌரங்கள் குடும்பம் அதுகிட்ட வாழ்க்கை தாயின் வாழ்க்கை என்ன செய்யறது பிரியங்கரையாக்கள் எவ்வளோ பேர் இதனி நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் பெறணும் எங்களோட நாட்டிலே என்ன எங்களோட ஆக்கள் ஏதாவது வந்து திருந்தி அல்ல ஏதாவது உன் பிள்ளை திருந்தி விட்டான் என்ற செய்தியாவது என்றோ ஒரு நாள் உன் கைக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு தீய செயலும் குறைந்தபட்சம் நம்முடைய முன்னேற்றத்தையாவது கெடுக்கிறது என்பதை அனுபவித்து உணர்ந்து விட்டேன். அம்மா உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் போட்டு படியலோடு சேர்ந்து கடற்கரைக்கு சென்று நீந்திய போது நல்ல மழை பெய்தது. நான் வீட்டுக்கு வர நேரம் போய் நனைஞ்சு கொண்டு வந்த போது மழையெண்டும் பார்க்காம ஓடி வந்து உன் சேலையால என் தலையை துடைத்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூடம் போனவனே பள்ளிக்கூடம் போனவன் நீ இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்க. ஊரே கெடுத்து தானம் கெடுத்து ஊரே கெடுத்து கொண்டு இருக்குது. இதுக்கால எப்பதான் இருந்த போது அடிச்சும் பார்த்து அஞ்சு அடிதான் புரிஞ்சது மிச்சம். இந்த புள்ள பள்ளிக்கூடம் தான் போயிட்டு வருது. மாமா வந்து கேட்டார், பள்ளிக்கூடம் போகாது அங்க ஊர் சுத்தி விட்டு வாராயண்டு. அங்க போட்டு வர பள்ளிக்கூடம் போகாமல் மலைக்கு நினைஞ்சு கொண்டு உனக்கு காசுல வந்து எங்கள்ட்ட காசு இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு. அம்மா தான் உன்னை பழுதாக்குறா. அக்கா வந்து கேட்டா, இவ்வளவு நேரம் எங்க போட்டு வார மலைக்குள்ள நினைஞ்சு செலவு வைக்க போறாயோ உண்டு. அண்ணா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கேதே சொன்னானல்ல மழை வருமண்ட பாத்தியா? தங்கச்சி சொன்னால், இன்றைக்கு நியூஸ்ல மழை வருமண்டெல்லோ சொன்னது, ஏன் கூட கொண்டு போக இல்லை என்று. பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்டா, தன்னுடைய பிள்ளையும் கண்ணனியும் உண்டு. அம்மா நீயும் பேசிக்கொண்டு குசினிக்குள்ள போனாய் அம்மா. புறாந்தையில படுத்திருந்த நாய் கூட என்ன கண்டதும் விடாமல் வள் வள் என்று குலைத்து கொண்டிருந்தது. அம்மா நீ தடிதான் எடுக்க போறாய் என்று நினைச்சு எனக்கும் அழுக வந்துட்டது. கையில சாப்பாட்டு தட்டோட வந்து, தம்பி நீ பசியா இருப்பாய் என்று காலமே சாப்பிட்டதுக்கு என்ன சாப்பிடல சாப்பிடு தம்பி தீத்தி கொண்டு திரும்பவும் பேசிக் கொண்டிருந்தாய். அப்புறம்தான் தெரியும் நீ பேசியது என்ன இல்ல அந்த மழையத்தான் என்று. பல தடவை அதை நான் நினைச்சு பார்த்ததுண்டு. சில தடவை நானும் அழுதிருக்கிறேன். அன்றைக்கு நீ கேள்வி கேட்டிருந்தாலோ அல்லது அடிச்சிருந்தாலோ நான் நினைச்சிருப்பேனோ என்னவோ எனக்கு தெரியலை அம்மா. நான் உன்னை எண்ணி அழுமிந்த கடைசி வார்த்தைகள் உன் உள்ளம் தொட வேண்டும் அம்மா. நான் உன்னை எண்ணி அழுமிந்த கடைசி வார்த்தைகள் உன் உள்ளம் தொட வேண்டும். கடைசியாக உன்னை புரிந்து கொண்ட திருந்திவிட்ட நல்ல பிள்ளை என்று நீ உணர வேண்டும். நான் உங்களை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். வேற வழி இல்லை. ஆனா நீ தான் எத்தனை நாள் போன்ல கேட்டு நான் உனக்கு இல்லையான்னு சொல்லியிருந்தேன். இல்ல வேற யாரை கேட்க முடியும்? உங்களை விட்டா எனக்கு வேற யார்? இப்ப என்ன கேட்க வந்தீங்க? எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இருந்தா தாங்க. காசு மாத்திரம் என்னடா கேட்க? நான் கடைசி வந்தாலும் இனிமே தர மாட்டேன். நீ ஒரு நாள் சாப்பாடு கேட்டு வந்த வீட்டை காசு கேட்டு சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கும் உனக்கு தர மாட்டேன். எனக்கு தெரியும் நீ சாப்பாட்டுக்கு நான் சாப்பாடு தந்தா எனக்கு தெரியும் நீ என்ன செய்வேன். நீ உன்னையும் பழுதாக்கி உன்னை போல என்ன 100 பேரை பழுதாக்கிட்டு இருக்க. உன்னை 6 மாசம் வச்சு வீட்டை வந்து சாப்பிட்டு போடு. நீ ஒரு காசும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி என்ன செய்யற? உன்னோட இருந்த குற்றத்துக்காண்டி நான் எல்லாத்தையும் செய்வேன். உனக்கு செய்தாலே எனக்கு குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நான் 100 பேரை உருவாக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யறா? உன்னோட செய்த 100 பேரை அழிச்சிட்டு இருக்கிறாடா. எத்தனை இனியும் லேட்டண்ட் இல்லை. நீ திருந்தலாம். நீ வா என்னோட. நான் வடிவா உன்னை உருவாக்கி எனக்கு ஒரு நல்ல உதவியா எனக்கு ஒரு செக்யூரிட்டியாவே என்ன உன்னை நான் உருவாக்கி வைக்கிறேன். நீ லிசன் பண்ற. இப்ப என்னோட வந்து காசு இருக்கிற என்னது உனக்கு காசு? உன்ட்ட நிலைமை இப்ப நான் வந்து இவ்வளவு எங்கேயா கார் கட்டி செத்துருப்பேன்.
அல்ல எங்கேயா தூக்கு போட்டு சேர்த்துருப்பேன் இல்லைன்னா ரெயினிக்கையாவது போய் அடிபட்டு சேர்த்துருப்பேன் நானும் அடிச்சு உன்னை திருத்த போது நீயா போயிடு எத்தனை சொல்லிட்டேன் போன்னு சொல்லி போடாப்பா ப்ளீஸ் என்ன டென்ஷன் ஆகாத போ என்ன செய்யற நான் அப்படி பேசக்கூடாது நான் என்ன பேச வைக்கிறேன் இக்கடிதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இல்லை நான். ஒருவேளை நான் இறந்தால் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் மீண்டும் நான் உனக்கு அதே நல்ல பிள்ளையாக பிறந்து உன் மடியில் தவண்டு உன் ஆசைப்படி உத்தமனாக வாழ்ந்து காட்டுவேன். அப்பொழுது நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தயவு செய்து நான் விட்ட பிழையை யாரும் விட வேண்டாம். இது வாழ்க்கை அல்ல. ஹலோ, ட்ராவல் ஏஜெண்டா? இல்லை அண்ணா, ஊருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணணும். வேறு எங்கே? ஸ்ரீலங்காவுக்கு தானே அண்ணே? இல்லை அண்ணா, இருக்கா அம்மா பார்க்கணும் போடாக்கு. சாவின் விளிம்பில் இருந்த நான் ஹோமா நிலைக்கு தள்ளப்பட்டு யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. டாக்டர்கள் என்னை காப்பாற்றி இன்று நான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி படித்து முடித்து நல்ல நிலைமையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் எனது அம்மாவை பார்க்க ஆசைப்பட்டு டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். நாளை மறுநாள் அம்மாவுடன். போதை பொருளுக்கு அடிமையான என்னை டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் எனது கடைசி ஆசை அம்மாவுக்கு ஓர் கடிதம். இக்கடிதத்தை நான் பேனா மையால் எழுதவில்லை, என் கண்ணீர் துளிகளால் எழுதி கொண்டிருக்கிறேன். மரணம் என்னை அழைக்கிறது, இதோ நெருங்குகிறது, நெருங்கியும் விட்டது. நாளை இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். எத்தனை வலிகள் வந்த போதும், எத்தனை வேதனை வந்த போதும் 2 மாதங்கள் என்னை சுமையாய் நினைக்காமல் சுகமாக நினைத்த உன்னை வெட்டை வெளிதனில் தொலைத்துவிட்டு இன்று நான் காணல் நீரில் தேடிக்கொண்டிருக்கிறேன் அம்மாவின் பாசத்தை. நான் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன் மடியில படுத்து கதறி கதறி அழ வேண்டும் போலிருக்கிறது. அம்மா, நான் மறுபிறவி எடுத்து திரும்பவும் வருவேன். மீண்டும் நல்லவனாய் வாழ்ந்து முற்றுப்புள்ளி வைப்பேன் அம்மா. Excuse me, I got £1. No. Come on, so £1. No. Why not? Because I haven't got no money on me. நான் 1 பவுண்ட் தான் இருக்கா? 1 பவுண்ட் தான். Thank you. Hi sir, you got £1? I haven't got money. Sorry. Take you £1. I say I haven't got money. I have to eat, please.
Can I give you £1, man? Sorry, I haven't got money. I want to call the police if you follow me. Can I give you £1? I say I haven't got money. I'll call the police. All right? கோனண்ணே எங்கே இருந்தவன் காணல அது தெரியாது. என்ன நடந்தது? அவன் கதை அவன் அங்கே சாதப்பன் மாதிரி கஷ்டப்பட்டு காசையில் உழைச்சில் இதுன்ற விட அதான் தாலி வரைக்கும் வீடு வச்சு அனுப்பிடுவான் வந்தேன். அவன் இல்லை தற்கொலை சீக்கிரம் ட்ரை பண்ணி என்ன அப்படி சொல்றீங்க? அந்த ட்ரைனுக்கு ஊற்றி விட்டான். ஐயோ அவனை கூட்டியில் அள்ளி இருப்பாங்க. அதோட கடையத்தை எழுதி வச்சுட்டு இல்லை விழுந்துட்டான் அவன். இப்போ இதால் யார் பிரச்சனை? தேவைப்பண்ணு தான் பிரச்சனை வந்து இனி சௌரங்கள்கிட்ட இது பிரச்சனை. இனி இங்கே வார பொடிகள் இப்படி போகிறான்னைக்கு அதுவும் பிரச்சனை என்ன இருந்த வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை வரப்போ என்ன அந்த அட்ரஸ் இதெல்லாம் கடையத்தை போட்டு வள்ளிக்கிறான் வந்து என்ன இதால் எங்களோட சனம் எவ்வளோ கஷ்டம் வந்து என்ன. அது சரி அப்போ இங்கே அட்ரஸ் கொடுத்த வேண்டிய பாடம் அப்படித்தான். அப்படி இல்லை நினைப்பாடம் அவனை விட பிரச்சனை அவனை குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. 83 நடந்த கலவரத்துல அப்பாவை ஆமிக்காரன் சுட்ட பின்பு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் எல்லோரையும் வளர்த்தனி என்று எனக்கு நல்லா தெரியும். நான் படிச்சு நல்லா உன்னை வச்சிருக்க வேணும் என்று நான் தான் நினைச்சிருந்தேன். அப்படி வச்சிருக்க மாட்டாமல் போனதுக்கு நான் இன்றைக்கு வேதனைப்படுறேன். நான் பிறந்து உன் அருகில் படுத்திருக்கும் போது என்னை தூக்கி ஆசையாய் முதல் முத்தம் கொடுத்தவளும் நீதான். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் ஹலோ அம்மா. ஹலோ, அது நான் விளங்குதா? ஓ யார் கலைக்கிறது? அது நான் தான் தம்பி. அப்போ நான் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன என்ன விளங்கிற எடுத்தோன்னு கேட்கறது யார் சொன்னது? லண்டன்ல இருந்து வந்தவை எல்லாம் உன்னை பற்றி காலால கேட்காத மாதிரி சொல்லுவீங்களாம். நான் நம்பாமத்தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையானால் சொன்னதுக்கு பிறகு என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பிக்கை ஆனாலா சொன்னது நம்ப வேண்டாம். போய் இதெல்லாம் போய் அதை இப்படித்தான் எல்லாம் சொன்னீங்கன்னா போய் அப்போ நான் நம்பக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் நான் வடிவா கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க நான் பெருவாசல்ல இருந்து சகதி மாட்ட நகையில இருந்து எல்லாம் வித்துண்ணி அனுப்பினதுக்கு நீ செய்யறதும் காரணம். படிக்க போறேன் நான் யூனிவர்சிட்டி போறேன் வேலைக்கு போறேன். நீ இந்த அவமானத்தை வச்சுட்டு போகாத. அன்புள்ள அம்மாவுக்கு நீ நலமாகவே இருப்பாய் என்ற நம்பிக்கையில் உன் ஆசை மகன் எழுதிக் கொள்வது. முதலில் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா. மன்னிப்பு என்றதும் அவசரப்பட்டு மன்னித்து விடாத. உன் மகன் மன்னிக்க இயலாத தப்பு தான் செய்திருக்கிறான். ஒன்றா ரெண்டா வார்த்தையில் அடங்காது. போன பிறப்பில என்ன பாவம் செய்தோனோ தெரியவில்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமையெண்டும் புரியல. 18 வயது வர பார்த்து பார்த்து வளர்த்த அதே உன் செல்ல மகன் இன்று அவமான சின்னமாய் இக்கடிதத்தை எழுதுகிறேன். ஏன் தம்பி பிரச்சனை? என்ன பிரச்சனை? பசி அண்ணன் பசி. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள். இப்போ என்ன வேணும்? 10 பவுன் காசு இருந்தா தாங்கண்ணே. உன்னை நம்பி எப்படி 10 பவுன் காசு ஆகுது? உங்களோட பிரதர் அணைச்சி கொடுங்க அண்ணே. கூப்பி விளக்குல படித்து உயர்தர பரீட்சையில மாவட்டத்துல முதல் மாணவனா வந்த போது நீ நினைத்தாய் இது மட்டும் காணாது, நீ வெளிநாடும் சென்று படிக்க வேண்டும் என்று. அதுபோல எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தது லண்டனுக்கு. ஆனால் கூப்பி விளக்கில் பெற்ற அறிவை மின் விளக்கில் பெற தவறிவிட்டேன் அம்மா. தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூட பாராது இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அடமானம் வச்சு என்ன வெளிநாடு அனுப்பி வச்சனே. நான் கழுத்துல ஸ்டெலஸ்கோப்பை மாட்டுவேன் என்று நம்பி. ஆனால் இங்கு நான் எனக்கு ஊசி குத்துறதுக்கு இடமே இல்லை. 2 வருடம் யூனிவர்சிட்டிக்கு ஒழுங்காகத்தான் போய் வந்தனான். எனது நடையுடைய பார்த்து நண்பர்கள் பட்டிக்காட்டான் என்று சிரித்தார்கள்.
நானும் அவர்களுக்காக ஏதேதோ எல்லாம் செய்தேன். ஆரம்பத்தில் எண்ணெய் விட்டு ஜெல் வைத்தேன், சாயம் வைத்தேன், பாலுக்கு பதிலாக பியர் குடித்தேன், இடுப்பில் போடும் காட்சட்டையை இடுப்புக்கு கீழே மாட்டினான். என்ன அதிசயம் என்றால், நண்பர்களே இல்லாத எனக்கு நண்பர்கள் பலர் வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்தோம். இன்னும் சில நாட்களில் தியேட்டருக்கு சென்று பார்த்தால்தான் படம் என்றும் நினைத்தோம். நாட்கள் செல்ல செல்ல கலர் படம் நீலப்படமாக மாறியது. நரம்புகள் முறுக்கேறி காம உணர்ச்சியை தூண்டியது. பெண்களை பார்த்து கொச்சை வார்த்தைகளால் கிண்டல் அடித்தோம். அவர்கள் முகம் சுளிப்பரை பார்த்து குதூகலித்தோம். ஊரார் அறிந்தவர்கள் என்னை பார்த்து நிறைய மாறிவிட்டா தம்பி என்றார்கள். இவர்கள் நாகரிகமாய் வாழத் தெரியாதவர்கள் என்று எனக்குள் சிரித்து கொண்டேன். கொலிஜுக்கு கட் பண்ணி படம் பார்த்தேன். அதனால கிடைத்த கிராண்டும் கிடைக்க முடியாமல் போனது. படிப்புக்கு பணம் தேவை என்று உனக்கு பொய் சொன்னன். அம்மா, உனக்கு பொய் சொன்னன். நீயும் அடமானம் வச்சதை விற்று எனக்கு கத்த கத்தையாய் பணம் அனுப்பி வச்ச. பணம் பியர ட்ரக்ஸாக மாற்றியது. முதல் அனுபவம் அருவருப்பாக இருந்தாலும் பழக பழக சொர்க்கமாக இருந்தது. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு பொய் சொன்னதை நினைத்து வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். உன் பிள்ளை தொலைந்து போனது தொலைந்ததாகவே இருக்கட்டும். என்னை தேடி என் பாவ மூட்டைகளை உன் தலையில் நீ சுமக்காதே. நீ சுமந்ததும் காணும், மக்கள் முன்னால் நீ அவமானப்பட்டு நின்றதும் காணும். என்னது உனக்கு சொன்ன என்ன காசுக்கு வர வேணாம். என்னது என்ன காசுக்கு வந்து காசு லாபம் முடிவா கேட்கு தாரீங்களோ இல்லையோ? காசு தர மாட்டேன். நான் உனக்கு கடைசி வந்தாலும் இங்க என்ன காசுக்கு வர காசு இல்லாட போட அட்வைஸ் பெரிய அட்வைஸ். ஓ, நண்பர்கள் பலர் ஒரு கட்டத்தில் திருந்திக் கொண்டனர். எனக்கும் புத்திமதி கூறினர். ஆனால் நான் அவர்களை மைண்ட் யுவர் பிசினஸ் என்று முகத்தில் அறைந்தால் போல கூறி நட்பையே துண்டித்தேன். No, sorry. Please. No. You got one phone? No. It's 50p. No, I'm following me. ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாதது போல என்னால் உனக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை அம்மா. என்னை தூரத்தில் தூக்கி எறிந்து விட்டு தொலைந்து போ என்று சாபம் கொடுத்து விடு. வீட்டுக்கு போனவுடன் மறக்காமல் தலை முழுகிக்கொள். அப்படியே அக்காவுக்கும் தங்கிகளுக்கும் சொல்லிவிடு, உங்களுக்கு இனிமேல் அண்ணா என்று ஒருவன் இல்லை என்று. என்னுடைய வாழ்க்கையில் அம்மா பிள்ளை இருவருக்கிடையிலும் நீண்ட இடைவெளி வந்தது உண்மைதான். 18 வருட காலமாக உன் அரவணைப்பில் இருந்த பொழுது நானும் நல்லவன்தான். அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்குதா? எத்தனையோ பேர் சொன்னவியல், பிள்ளை என்று பெத்தா உண்ட பிள்ளை மாதிரி பெற வேண்டும் என்று. அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லி பூரிப்பு அடைவாயே. இனி அந்த பூரிப்பை இந்த பிறப்பில என்னால தர முடியாதம்மா. பக்கத்து வீட்டு பொன்னம்மா அக்கா தனது பிள்ளைகளுக்கு என்னை உதாரணம் காட்டி புத்துமதி கூறுவார். ஆனால் அவர்கள் இன்று பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றுவதற்காக வீர மரணம் அடைந்திருக்கின்றனர். ஆனால் இன்று நான் அவர்களது கால் தூசுக்கும் சமமாக மாட்டேன் அம்மா. கெட்ட பழக்கங்கள் எனக்குள் புகுந்து கொள்ள நாட்கள் வருடங்களானது. தம்பி, நீ இன்னும் வேலை எடுக்க இல்லையோ என்று பசி மயக்கத்துடன் கேட்டபோது, அம்மா, நான் இன்னும் நிறைய படிக்கிறேன் என்று போரை மயக்கத்தில் சொன்னேன். இன்றும் எழுத்தில் எழுத முடியாத, வாயால கூற முடியாத இழி செயல்கள், குற்றச் செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு எந்த நேரமும் போலீசால விலங்கிடப்படலாம் என்ற நிலையில நடுத்தெருவில இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அம்மா. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல எல்லாம் முடிந்த பின்புதான் செய்தவை எல்லாம் தவறு என்று உணர்ந்திருக்கிறேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. இங்கு நான் போதை எனும் தீயில் மெழுகாய் உருகி கொண்டிருக்கிறேன் அம்மா. இதெல்லாம் உனக்கு விளங்காது, விளங்கவும் கூடாது. உன் பிள்ளை நல்லவன் தான் என்று நீ பகல் கனவு கண்டுகொண்டே இரம்மா. இந்த boss இருக்கிறார், இவரோட 10,000 பவுண்ட்ஸுக்கு ரக்ஸ் வந்தது.
யூனிவர்சிட்டியில் கொண்டு விற்க சொல்லி அதை வித்த நீ ஓ கொடுத்துருவா தானே காசு வித்து காசு கொடுத்த நீ இப்போ நான் இல்லைன்னு சொல்ல வரையில தந்தை வர்றான் நான் வித்த நான் என்ன காசு வரையில என்னட்டு இங்கே பார் இந்த சாப்பிட்டு போதெல்லாம் மேல தேவையில்லை அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு போய் கேட்கலாது பேரண்ட்ஸுக்கு சொல்லிடலாது இதுக்கு தான் நான் வந்தேனான்னு சொல்லி நான் ரோட்டில் காண்டன் இருந்தான் அவங்கள காசு கேட்க முடியும் காசு என்ன கிடைச்ச உடனே நான் கொண்டு தான் முதல் தந்த மாதிரி எந்த பொசுக்கு காசு வேணும் ஆனால் அதுலேருந்து ஒரு பெனியும் இன்னும் கைக்கு வரையில இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் ட்ரக்ஸ் எல்லாம் வித்தது உண்மை 3 மாதத்தோட இருக்கிறேன் எனக்கு இந்த 3 மாதத்தில் அது கைக்கு காசு போய் சேரணும் அப்படி சேர இல்லையோ உன்னை போட சொல்லியாச்சு எனக்கு கூட ஐ ஆம் சாரி இருந்தாலும் நான் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். சின்ன தவறுகள்தான் மெல்ல மெல்ல நாளைய பெரும் குற்றமாகிறது என்பதை நாளைய இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுவதில் மட்டுமல்ல, அவரவருடைய குணத்தில் உள்ளது என்று நிறைய பேரிடம் நானே வாதாடி இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு செயலும் வித்தராசில போடுற நிறைப்படி போல எம்மை மேலே அல்லது கீழே கொண்டு செல்கிறது. எனது ஆசையும் வெறியையும் தீர்த்து கொள்ள உன்னை ஏமாற்றிய நான் நல்லவன் என்றே நீ நம்புகிறாய். நீ ஒருவேளை என்னை பற்றிய உண்மை அறிய நேர்ந்தால் நான் இப்பொழுது திருந்தி அதே 18 வயது நல்ல பிள்ளையாகிவிட்டேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கடிதத்தை நான் வந்த பொதிலிருந்து வீட்டுக்காரனிடம் கொடுத்து விடுகிறேன். Help me! Come on, Uzi! 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 Come in and திங்க் பண்ணணும், என்னத்துக்கு நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோம் என்றதை நினைச்சாங்கண்டா எல்லாம் திருந்துவாங்க. அதை விட்டுட்டு சும்மா அதுக்கு இதுக்கண்டு போய் சேர்ந்து எல்லாம் சரியா லைஃபே போகுது. என்ன அந்நியா பொடியல் அந்நியாமல் போய் கொண்டு இருக்காங்க. அண்டைக்கு காசு ஓட்டுறாங்க ஞாபகம் இருக்கு. தெரியும் எனக்கு, ஆனால் என்னத்துக்கு இப்படி செய்கிறாங்கன்னு தெரியும் கிடக்கு. என்ன செய்கிறான் அவன் வந்து கெட்டு போனான். இனி திருந்த அவன் நினைக்கிற டைமில் அவனை திருந்த இயலாம் போச்சு. ஏன்னா அவன் அந்த எல்லையை தாண்டிட்டான். காசிப்பு கஞ்சா அதுன்னு சொல்லி அவன் எல்லாம் முடிஞ்சிரு வந்து. அப்போ என்ன இனி ஒன்றும் செய்யலாம் கிடையாது. இப்போ இருந்த வீட்டுக்காரன பிரச்சனை வருது தெரியாது. அடுத்த பிரச்சனை கிடையாது. அந்த அட்ரஸ் தான் எழுதிக்கல இதுன்னு வச்சுக்கிறான். கொடுத்தவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது என்னண்டு அவன் இப்போ நீ இங்கே தெரிந்தாரு போலீஸ் இந்த வீட்டை இருந்த போனோம்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். என்ன விஷயம் இப்போ இதால எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்து நீங்கள் அந்த குடும்பம் இல்லை பாவம். அங்கே இருந்து உழைச்சி பிழைச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட இங்கே வந்து இப்படின்றோன்னா அவன் குடும்பம் அவன் ஒரு நாட்டு குடும்பம் அவன் சௌரங்கள் குடும்பம் அதுகிட்ட வாழ்க்கை தாயின் வாழ்க்கை என்ன செய்யறது. பிரியங்கரையாக்கள் எவ்வளோ பேர் இதனி நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் பெறணும். எங்களோட நாட்டிலே என்ன எங்களோட ஆக்கள் ஏதாவது வந்து திருந்தி அல்ல ஏதாவது உன் பிள்ளை திருந்தி விட்டான் என்ற செய்தியாவது என்றோ ஒரு நாள் உன் கைக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு தீய செயலும் குறைந்தபட்சம் நம்முடைய முன்னேற்றத்தையாவது கெடுக்கிறது என்பதை அனுபவித்து உணர்ந்து விட்டேன். அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் போட்டு படியலோடு சேர்ந்து கடற்கரைக்கு சென்று நீந்திய போது நல்ல மழை பெய்தது. நான் வீட்டுக்கு வர நேரம் போய் நனைஞ்சு கொண்டு வந்த போது மழையெண்டும் பார்க்காம ஓடி வந்து உன் சேலையால என் தலையை துடைத்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூடம் போனவனே பள்ளிக்கூடம் போனவன் நீ இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்க. ஊரேங்க எடுத்து தானங்க எடுத்து ஊரேங்க எடுத்து கொண்டு இருக்குது. இதுக்கான எப்பதான் இருந்த போது அடிச்சும் பார்த்து 5 அடிதான் புரிஞ்சது மிச்சம். இந்த புள்ள பள்ளிக்கூடம் தான் போயிட்டு வருது. மாமா வந்து கேட்டார்,
பள்ளிக்கூடம் போகாது எங்க ஊர் சுத்தி விட்டு வாராயண்டு. எங்க போட்டு வர பள்ளிக்கூடம் போகாமல் மலைக்கு நினைஞ்சு கொண்டு உன்னை காத்துல வந்து எங்கள்ட்ட காசு இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு. அம்மா தான் உன்னை பழுதாக்குறா. அக்கா வந்து கேட்டா இவ்வளவு நேரம் எங்க போட்டு வார, மலைக்குள்ள நினைஞ்சு செலவு வைக்க போறாயோ உண்டு. அண்ணா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிறதுக்கு சொன்னான்ல மழை வருமண்டு பாத்தியா? தங்கச்சி சொன்னால் இன்றைக்கு நியூஸ்ல மழை வருமண்டெல்லோ சொன்னது, ஏன் கூட கொண்டு போக இல்லை என்று. பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்டா தன்னுடைய பிள்ளையும் கண்ணனியும் உண்டு. அம்மா நீயும் பேசிக்கொண்டு குசினிக்குள்ள போனாயம்மா. புறாந்தையில படுத்திருந்த நாய் கூட என்ன கண்டதும் விடாமல் வள் வள் என்று குலைத்து கொண்டிருந்தது. அம்மா நீ தடிதான் எடுக்க போற என்று நினைச்சு எனக்கும் அழுக வந்துட்டது. கையில சாப்பாட்டு தட்டோட வந்து தம்பி நீ பசியா இருப்பாய் என்று காலமே சாப்பிட்டதுக்கு என்ன சாப்பிடல சாப்பிடு தம்பி தீத்தி கொண்டு திரும்பவும் பேசிக் கொண்டிருந்தாய். அப்புறம்தான் தெரியும் நீ பேசியது என்ன இல்ல அந்த மழையத்தான் என்று. சாப்பிட்டீங்க தம்பி. பல தடவை அதை நான் நினைச்சு பார்த்ததுண்டு. சில தடவை நானும் அழுதிருக்கிறேன். அன்றைக்கு நீ கேள்வி கேட்டிருந்தாலோ அல்லது அடிச்சிருந்தாலோ நான் நினைச்சிருப்பேனோ என்னவோ எனக்கு தெரியலை அம்மா. நான் உன்னை எண்ணி அழுமிந்த கடைசி வார்த்தைகள் உன் உள்ளம் தொட வேண்டும் அம்மா. நான் உன்னை எண்ணி அழுமிந்த கடைசி வார்த்தைகள் உன் உள்ளம் தொட வேண்டும். கடைசியாக உன்னை புரிந்து கொண்ட திருந்திவிட்ட நல்ல பிள்ளை என்று நீ உணர வேண்டும். சாரி, நான் உங்களை கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். வேற வழி இல்ல. ஆனா நீ தான் எத்தனையோ போன்ல கேட்டு நான் உனக்கு இல்லையான்னு சொல்லியிருந்தேன். இல்ல வேற யாரை கேட்க முடியும்? உங்களை விட்டா எனக்கு வேற யார்? இப்ப என்ன கேட்க வந்தீங்க? எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இருந்தா தாங்க. காசு மாத்திரம் என்னடா கேட்க, நான் கடைசி வந்தாலும் இனிமே தர மாட்டேன். நீ ஒரு நாள் சாப்பாடு கேட்டு வந்த வீட்டை காசு கேட்டு சாப்பாட்டுக்கு ஒன்றுக்கும் கூட தர மாட்டேன். எனக்கு தெரியும் நீ சாப்பாட்டுக்கு நான் சாப்பாடு தந்தா எனக்கு தெரியும் நீ என்ன செய்வேன். நீ உன்னையும் பழுதாக்கி உன்னை போல என்ன 100 பேரை பழுதாக்கிட்டு இருப்ப. உன்னை 6 மாசம் வச்சு வீட்டை வந்து சாப்பிட்டு போடு. நீ ஒரு காசும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி என்ன செய்யற, உன்னோட இருந்த குற்றத்துக்காண்டி நான் எல்லாத்தையும் செய்வேன். உனக்கு செய்தாலே எனக்கு குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நான் 100 பேரை உருவாக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யறா, உன்னோட செய்த 100 பேரை அழிச்சிட்டு இருக்கிறாடா. எத்தனை இனியும் லேட்டண்ட் இல்லை. நீ திருந்தலாம். நீ வா என்னோட, நான் வடிவா உன்னை உருவாக்கி எனக்கு ஒரு நல்ல உதவியா எனக்கு ஒரு செக்யூரிட்டியாவே என்ன உன்னை நான் உருவாக்கி வைக்கிறேன். நீ லிசன் பண்ற. இப்ப என்னோட வந்து காசு இருக்கிற என்னது உனக்கு காசு உன்ட்ட நிலவே. இப்ப நான் வந்து இவ்வளவு எங்கேயா கார் கடிபடி செத்துருப்பேன். அல்ல எங்கேயா தூக்கு போட்டு சேர்த்திருப்பேன். இது எனக்கு ரெயினிக்காக போய் அடிபடி சேர்த்திருப்பேன். நானும் அடிச்சு உன்னை திருத்தும் போது நீயா போயிடு. எத்தனை சொல்லிட்டேன் போன்னு சொல்லி போடாப்பா ப்ளீஸ். என்ன டென்ஷன் ஆகாத போ. என்ன செய்யற, நான் அப்படி பேசக்கூடாதா, நான் என்ன பேச வைக்கிறேன். இக்கடிதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இல்லை நான். ஒருவேளை நான் இறந்தால் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் மீண்டும் நான் உனக்கு அதே நல்ல பிள்ளையாக பிறந்து உன் மடியில் தவண்டு உன் ஆசைப்படி உத்தமனாக வாழ்ந்து காட்டுவேன். அப்பொழுது நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மரணம் என்னை அழைக்கிறது. இதோ நெருங்குகிறது. அம்மா நெருங்கியும் விட்டது. அம்மா அம்மா உன் பக்கத்தில் நான் நிக்கிறேன் அம்மா. என்னை உனக்கு தெரியலையோ அம்மா? அம்மா அம்மா உன்னால என்ன உணர்ந்து கொள்ள முடியலையோ? நான் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன் மடியில படுத்து கதறி கதறி அழ வேண்டும் போலிருக்கிறது. அம்மா அம்மா எத்தனை வலிகள் வந்த போதும் எத்தனை வேதனை வந்த போதும் 2 மாதங்கள் என்னை சுமையாய் நினைக்காமல் சுகமாக நினைத்த உன்னை வெட்டை வெளிதனில் தொலைத்து விட்டு இன்று நான் காணல் நீரில் தேடிக்கொண்டிருக்கிறேன்
அம்மாவின் பாசத்தை பக்கத்தில் நிக்கிற மாதிரி தெரியுதம்மா. நான் கிட்ட வர வர என்ன விலத்தி விலத்தி போய்க் கொண்டிருக்கிறாய். அம்மா, நான் மறுபிறவி எடுத்து திரும்பவும் வருவேன். மீண்டும் நல்லவனாய் வாழ்ந்து முற்றுப்புள்ளி வைப்பேன் அம்மா. அம்மா, அம்மா.